ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெள்ளையர் நகரம் என அழைக்கப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டை வரலாறு குறித்து நம்ம சென்னை பகுதியில் பார்க்கலாம். கோட்டை இந்த பேரை கேட்டதும் சென்னை வாசிகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தலைமைச் செயலகம் நினைப்பு வந்துடும். ஆனா அதுக்கு 360 வருஷம் பழமையான வரலாறு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ராபர்ட் கிளைவுடைய திருமணம் இங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு பட்டினம் போன்றே அந்த காலத்தில் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல தெருக்களுக்கு ஆங்கிலேயர்களுடைய பெயர் இருந்திருக்கிறது. ஒரு வர்த்தக மையமாகவும் இது விளங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியினர் ஒரு அதிக அளவில் இங்கே வணிகம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. இதில் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்றத நேரில் சென்று போய் பார்க்கலாம். புனித மேரி தேவாலயம், 148 அடி உயர கொடி கம்பம், கிளைவ் இல்லம், அருங்காட்சியகம், ஆயுத கிடங்கு, இன்னும் நிறைய இருக்கு புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ள. கிழக்கிந்திய கம்பெனியால இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை. 1639 வருஷம் கட்டப்பட்ட இந்த கோட்டையில இருந்து தான் தென்னிந்தியா முழுவதும் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி நடத்தி இருக்காங்க. புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ள இருக்க ஒவ்வொன்றுக்கும் தனி வரலாறு இருக்கு. கிழக்கிந்திய கம்பெனியில் சாதாரண கிளர்க்காக ஆரம்பித்து இந்த மாகாணத்துடைய பிரபுவாக மாறியவர் தான் ராபர்ட் கிளைவ். அவருடைய பெயரில் தான் இந்த கிளைவ் மாளிகை என்று செயல்படுகிறது. இந்த மாளிகையில் தான் தற்போது இந்திய தொல்லியல் துறையுடைய தென் பிராந்திய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்க இருக்க அருங்காட்சியகம் ஒரு காலத்துல வர்த்தக மையமா இருந்திருக்கு. கூடுதலா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இங்க இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடியை இந்த அருங்காட்சியகத்துல தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மராமத்து பணி நடக்கும்போது அங்க 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. முகலாய மன்னர் அவுரங்கசீப் இங்கே தான் மறைஞ்சு இருந்ததா கூட வரலாறு இருக்கு. இங்கே சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இதுலேயே இருக்க மியூசியத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை, அது சுரங்க குடோன் மாதிரி இருக்குது. அதனால் நிறைய சுரங்கப்பாதை அந்த காலத்தில் கட்டின கோட்டைகளில் எல்லாத்துலேயுமே தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை வச்சுருக்காங்க. அது மாதிரி இதில் இருந்திருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் கம்பீரமாக இருந்தாலும் ஒரு சில கட்டடங்கள் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் காரணமாக சிதிலம் அடைந்து விட்டன. ஒரு கட்டிடம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிதிலம் அடைந்து ஒரு பெரிய மரமே இங்கே வளர்ந்து இருக்கிறது. முழுக்க இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டடங்கள் அனைத்துமே இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வரதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதை விடுங்க, இந்த கட்டடத்தை சுற்றி இருக்க கோட்டை சுவரோட அகலம் மட்டுமே 50 அடின்னா எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க. நம்ம வீடுகளில் கதவு சைஸ் எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய கதவுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கதவுலாம் இருக்குங்க. 10 என்ட்ரன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கதவுகளில் இருக்கக்கூடிய தாழ்பால் பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியல. அந்த அளவுக்கு இரும்பு தாழ்பால்களாக இருக்கிறது. பக்கம் பார்த்தீங்கன்னா மதில் சுவருடைய அகலம் 1 அடி 2 அடி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மதில் சுவர் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி நம்ம நடந்து போய் தான் அந்த இடத்தையே தாண்ட முடிய அளவுக்கு இருக்கு. சுருக்கமா சொன்னா, நாம இப்போ பார்க்கிற சென்னை சிட்டி உருவாக அடித்தளம் போட்ட இடமே புனித ஜார்ஜ் கோட்டை தான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வரலாறு குறித்தும் 1947 சுதந்திர இந்திய போராட்டத்தின் வரலாறு குறித்தும் விளக்கும் புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.